பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கு கூட பயம் உண்டாச்சுன்னு நம்ம வாசிக்கிறோம். எதனால் பயம் உண்டாச்சு வாசிக்கலாமா? வாங்க வாசிப்போம். நம்மளுடைய தலைப்பின் ஆதார வசனமாக நிறைய வசனங்களை படிக்க போகிறோம், நிறைய வசனங்களை பார்க்க போகிறோம். பயத்தை குறித்து நம்முடைய தலைப்பு பயம். அதில் இன்னைக்கு நம்முடைய ஆரம்பம் மத்தேயு 14வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் இருக்கிற வசனத்தை கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். நான் படிக்கட்டுமா? அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். மத்தேயு 14:26 சீஷர்கள் பயப்படுறாங்க. எதனால் பயப்படுறாங்க? நல்ல இருட்டான ஒரு இரவு நேரம், அலைகள், கடல் கொந்தளிக்குது, பெருங்காற்று வீசுது இல்லைங்களா? அப்போ பாருங்க, ஆண்டவர் கடல் மேலே நடந்துக்கிட்டு வராரு. அதை பார்த்த உடனே சீஷர்களுக்கு ஆடி போச்சு, பயம் வந்துருச்சு. சீஷர்கள் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறவங்க. அவர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய பிரசன்னத்தை கூட இருந்தே அனுபவிக்கிறவங்க. ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிச்சத்தில் பக்கத்தில் போய் நம்ம நின்னா நம்ம எப்படி இருப்போம்? நம்மளும் வெளிச்சமாக இருப்போம் இல்லையா? ஆனால் இந்த சீஷர்கள் பாருங்க, பயந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் கூடவே இருந்து ஆண்டோட பிரசன்னத்தை உணர்ந்தும் கூட அவர்களை அந்த பயத்தின் ஆவி சூழ்ந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, ஆண்டவரோட கூட நீங்கள் இருந்தும் கூட ஏதாவது பயத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கடலின் மேலே நடந்த தேவகுமாரன் நம்முடைய தேவனாக இருக்கும்போது நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அல்லேலூயா. அப்போ பயம் ஏன் வந்துச்சு சீஷர்களுக்கு? அங்க விசுவாசம் இல்லாததுனால. ஆண்டவர் மேல ஒரு பற்று, உண்மையான ஒரு விசுவாசம் இல்லை.